தனித்தனி ரகம், யூ ஆர் யூனிக் என்று சொல்லுவாங்க. இறைவனுடைய படைப்புல எதுவுமே ஒன்று கிடையாது. நீங்க யாரை வேணாலும் பாருங்க, எந்த மரம் செடி கொடிகளை வேணாலும் பாருங்க, மரத்துல இருக்கிற இலைகளை பாருங்க, மண்ணை பாருங்க, மிருகங்களை பாருங்க, பறவைகளை பாருங்க, அனைத்துமே வேறு வேறாக இருக்கு. இப்ப இறைவனுடைய படைப்புல அனைத்துமே தனித்தனி படைப்புகள் தான். இப்ப மனிதனை கூட அவருடைய ரேகை கூட தனி. இந்த மாதிரி ரேகை இதுவரை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை, இன்னும் கொடுக்கப்படாது. அப்ப நம்ம யாரு? ஒரு தனி மனிதன். அப்ப தனியாக படைத்த இறைவன் தனித்திறமையும் தந்திருக்க வேண்டும் என்பதான் இயல்பானது. அப்ப சில நேரங்களில் நம்ம குடும்பங்கள்ல என்ன பண்றாங்கன்னா ஒப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, அவங்க மாதிரி ஏன் நீங்க இல்ல, அவங்க சாதிச்சிட்டாங்களா நீங்க சாதிக்கல அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு வகைய தூண்டுகோலுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லலாம். ஆனா நீங்க மட்டம் தட்டி கொண்டே இருந்தால் இருக்கிற திறமையை நம்மளை விட்டு போயிடும். என்ன சொல்றது நம்முடைய பழமொழி? 5 விரலும் ஒண்ணு இல்லைங்குது. அப்புறம் ஏன் ஒன்னா இல்ல, ஏன் ஒரே மாதிரி இல்ல, 5 பிள்ளைகள் ஏன் ஒரே மாதிரி இல்லைன்னு ஏன் நம்ம கேட்கிறோம்? 5 பிள்ளைகளும் 5 ரகங்கள் தான். ஒவ்வொரு மனிதனுக்கு ஏதோ ஒரு வகை திறமையை வைத்து தான் இறைவன் நம்மளை படைத்திருக்கின்றான். ஆக ஒப்பிடுதல் அப்படிங்கிறத குறைத்துக் கொள்ளுங்கள். ஆனா ஒப்பிடுதலுக்கு பதிலா உற்சாகப்படுத்துங்கள். உன்னால முடியும், உன்னால என்ன செய்ய முடியும் அதை செய்யுங்க. சில பேர் படித்து பட்டதாரியாகி அதுல முன்னேற்றத்தை அடைவார்கள். சில பேருக்கு எழுதுறது படிக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஆனா ஒரு பொருளை பிரித்து மீண்டும் அவர்களால் மாட்ட முடியும். இந்த மெக்கானிக்கல் பிரெயின். இன்னும் சில பேர்களுக்கு இயற்கையை ரசிக்கிறது, ஓவியம் வரைகிறது, இசை, இந்த மாதிரி துறைகள்ல அவங்க இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். ஆக நமக்கு அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு நமக்கு தெரியல. அதை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு வழியே நம் பாராட்டுதல் தான். நம்முடைய பல குடும்பங்கள் பிரிந்து போனது காரணமே பாராட்டுதல். யாரு உங்களை பாராட்டுகிறார்களோ, யாரு உங்கள்கிட்ட நன்றாக பேசுகிறார்களோ, யார் உங்களை அக்கறையாக கவனிக்கிறார்களோ, அவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு அவர்களை பிடிக்கும். அதே நேரத்தில் யார் உங்களை மட்டம் தட்டுகிறார்களோ, அவமானப்படுத்துகிறார்களோ, உங்களை கேவலப்படுத்துகிறார்களோ, உங்களை அள வைக்கிறாரோ, அவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. இது சாதாரண மனநிலை. ஆக மனிதனுடைய வாழ்க்கையில இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் வைக்கிறது இல்லை. நல்ல வார்த்தைகள், பாராட்டுதல், உற்சாகப்படுத்துதல், கௌரவிக்கிறதல், ஏற்கனவே அவர்கள் செய்த ஒரு சாதனையை மீண்டும் நினைவுபடுத்தி ஞாபகம் மூட்டி அவங்களை ஒரு தூண்டுதல், இதையெல்லாம் நீங்கள் செய்யும் போது இயல்பாகவே மனிதனுக்கு ஒரு திறமை வந்துடும். சுடர் விளக்காக இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் வேணுங்கிறாங்க. ஆக ஒப்பிடுதல் அப்படிங்கிறது இயல்பாகவே எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். அதாவது இவங்களும் அதே மாதிரி வரணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் சொல்றாங்க. ஆனா சொல்ற முறை தெரியாது. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களா, நல்ல மோட்டிவ் ஆனா அப்ரோச் தரோம். நோக்கம் நல்லா இருக்கு ஆனா அணுகுமுறை தப்பு. அதனால நீங்க உற்சாகப்படுத்துங்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே ஒரு திறமை இருக்கு, அதை நம்புங்கள். ஆக எப்படிப்பட்ட திறமையாக இருந்தாலும் அது கடைசியில தொழில் ரீதியாக அவங்க அதை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த இந்திய சமுதாயம் சிறு வயதிலேயே அந்த குழந்தைகளுக்கு, மாணவர்களுடைய மூளையில விதைக்க வேண்டும். படிச்சு பட்டதாரியா விட வேண்டும். ஆனா ஏதாவது ஒரு நல்ல தொழிலை செய்தா தான்ப்பா நீ முன்னேறுவ அப்படிங்கிற உதாரணம் காட்டணும். எப்படி? இங்க ரோட்ல போகும்போது பாருமா, யாரெல்லாம் பெரிய கார் ஓட்டுறாங்க அவங்க எல்லாம் யாரு? வியாபாரிகள். பெரிய பெரிய பில்டிங்கு சொந்தக்காரர்கள் யாரு? வியாபாரிகள். பெரிய பெரிய வீடு கட்டி வாழ்றது யாரு? வியாபாரிகள். இப்படி பெரிய தர்மம் செய்யறது யாரு? வியாபாரிகள். பள்ளிக்கூடத்துக்கோ இறை வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு பெரிய தொகையை கொடுப்பவர்கள் யார் என்றால் வியாபாரிகளாகவே இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். வியாபாரத்தால் மட்டும்தான் நாம் நினைத்ததை அடைய முடியும், லட்சியங்களை சாதிக்க முடியும், பிறருக்கும் உதவி செய்ய முடியும் என்ற அந்த எண்ணத்தை சின்ன வயதிலேயே நம்ம விதைத்தால்தான் வருகின்ற காலங்கள்ல ஒரு சக்தி வாய்ந்த, தொழில் செய்யக்கூடிய, தன்னிறைவு பெற்ற, எதையும் சமாளிக்கக்கூடிய கௌரவமான ஒரு சமுதாயத்தை நம்ம கண்டிப்பா உருவாக்க முடியும். ரொம்ப அழகான தெளிவான விளக்கத்தை கொடுத்தாரு. ஒப்பீடு அப்படின்றது உற்சாகப்படுத்தக்கூடியதாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர அவமானப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது என்று. சரிங்க டாக்டர், இவ்வளவு நேரம் இன்றைக்கு தொழில் ரீதியான விஷயங்களை பார்த்தோம். இந்த நாணயம் நிகழ்ச்சியில நீங்க சொன்ன விஷயங்கள் கண்டிப்பா இன்னும் தொழில ஈடுபடணும், இதற்கு பிறகு வியாபாரம் செய்யணும் அப்படின்றவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி டாக்டர். உங்களுக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறோம். மிக்க நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். இப்படித்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெற்றாலும், உயர்ந்தாலும், தொழில் செய்தாலும் அதுல ஒரு ஒழுக்கம், பயம், நாணயம் எல்லாம் அவனுக்கு இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு இறை நம்பிக்கை, ஆன்மீகம் கலந்திருந்தால்தான் தன்னை ஒரு சக்தி பார்த்துக்கிட்டு இருக்கு,
எனக்கு வந்து வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் வேணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா ஆசைகளும் இருக்கணும், அதான் மனுஷன். ஆனா அவனுக்கு அதுல வந்து ஒரு ஒழுக்கம் இருந்தா அவன் நல்ல மனுஷன். இந்த நல்ல மனிதர்கள் எப்ப உருவாகுறாங்க அப்படின்னா, இந்த இறை நம்பிக்கை ஆழமாக இருக்கும் போது, தன்னை ஒரு சக்தி பார்த்து கொண்டே இருக்கு என்ற ஒரு நம்பிக்கை வரும்போது, அவன் செய்யற காரியத்தை மனதாரவும் செய்கின்றான், பிறருக்கு பிரயோஜனமானதாகவும் செய்கின்றான், ஏமாத்தாமல் வழி தவறி போகாம செய்யக்கூடிய ஒரு மனநிலை எப்ப வரும் என்றால், இந்த இறை நம்பிக்கை ஆன்மீகம் கலந்த வாழ்க்கையில தான் கண்டிப்பாக வர முடியும். ஆக சின்ன வயதிலேயே நமக்கு இந்த இறை நம்பிக்கையை நாம் ஊட்டும் போது மனசுல அதோடைய தாக்கங்கள் என்ன செய்யும்னா, கெட்ட வழியில செல்லாமல் அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரணாக அது கண்டிப்பாக அமையும் என்பதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். ஆக இறை நம்பிக்கையோடு ஆன்மீகம் கலந்த வாழ்க்கையோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், தொழில் செய்து பாருங்கள். அங்கே உங்களுக்கு பொருளும் இருக்கும், அருளும் இருக்கும். ப்ரொஃபசர் டாக்டர் காதிர் இப்ராஹிம் இன்றைய நமது நாணயம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இறையருளும் திருவருளும் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார்.